हाई फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி மாடல் டெஸ்டோடைய செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். மாடல் டெஸ்ட் 1 இதோடைய பார்ட் 2 क्वेश्चंस பார்க்கலாம். எந்த பொருட்களின் வாங்குதல் விற்றலை தேசிய வருவாயில் சேர்க்கக்கூடாது? எந்த பொருட்களின் வாங்குதல் விற்றலை தேசிய வருவாயில் சேர்க்கக்கூடாது? அதாவது இரண்டாம் முறையாக கைமாற்றப்பட்ட நீடித்த பொருட்கள் அதனுடைய விலையை தான் நம்ம தேசிய வருவாயில் சேர்க்கக்கூடாது. செகண்ட் ஹேண்ட் குட்ஸோட விலையை தேசிய வருவாயில் நம்ம சேர்க்கக்கூடாது. இந்திய ஜிடிபி அமெரிக்க டாலருக்கு எவ்வளோ வேறுபடுகிறது? அதாவது எத்தனை ட்ரில்லியன் டாலர்லேருந்து எத்தனை ட்ரில்லியன் வரைக்கும் வேறுபடுகிறது? இந்தியாவின் ஜிடிபி அமெரிக்க டாலருக்கு 2 ட்ரில்லியன்லேருந்து 5 ட்ரில்லியன் வரை வேறுபடுகிறது. 2 to 5 ட்ரில்லியன் டாலர். பிக்யூஎல்ஐ என்பதன் விரிவாக்கம் Physical Quality of Life Index. PQLI விரிவாக்கம் Physical Quality of Life Index. இப்போ நான் ஒரு கூற்று சொல்ல போகிறேன். அந்த கூற்றை யார் கூறியதுன்னு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். கூற்று: ஓராண்டில் பொருளாதாரத்தின் உற்பத்தி அமைப்பில் இருந்து பண்டங்களும் பணிகளும் உற்பத்தி செய்யப்பட்டு நிகர வெளியீடாக அவை இறுதிநிலை நுகர்வோரின் கைகளுக்கு செல்கின்றன அல்லது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மூலதன பொருள்களின் இருப்போடு நிகர கூடுதலாக சேர்கிறது என கூறியவர் யார்? இன்னொரு முறை சொல்கிறேன். ஓராண்டில் பொருளாதாரத்தின் உற்பத்தி அமைப்பில் இருந்து பண்டங்களும் பணிகளும் உற்பத்தி செய்யப்பட்டு நிகர வெளியீடாக அவை இறுதிநிலை நுகர்வோரின் கைகளுக்கு செல்கின்றன அல்லது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மூலதன பொருள்களின் இருப்போடு நிகர கூடுதலாக சேர்கிறது என கூறியவர் யார்? சைமன் குஸ்னட்ஸ். சைமன் குஸ்னட்ஸ். PQLI என்பது டேஷின் குறியீடு ஆகும். PQLI என்பது டேஷின் குறியீடாகும். அதாவது ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் எதனுடைய குறியீடு? அதாவது எதனுடைய இண்டிகேட்டர்? பொருளாதார நலன், அதாவது எக்கனாமிக் வெல்ஃபேர், பொருளாதார நலனுடைய குறியீடு தான் PQLI. இங்கிலீஷில் எக்கனாமிக் வெல்ஃபேர். இப்போது பேங்க்ஸும் அது நிறுவப்பட்ட ஆண்டுகளும் பார்க்கலாம். ஒரு 5 பேங்க்ஸு. பேங்க் ஆஃப் மெட்ராஸ் 1843, பேங்க் ஆஃப் மெட்ராஸ் 1843, ஐடிபிஐ பேங்க் 1976, ஐடிபிஐ பேங்க் 1976, பேங்க் ஆஃப் பாம்பே 1840, பேங்க் ஆஃப் பாம்பே 1840, ஐசிஐசிஐ பேங்க் 1955, ஐசிஐசிஐ 2 சி வருது, அப்போ 2 5 வரும், 1955. நபார்டு இது எல்லாருக்கும் தெரிஞ்சதா? 1982, 1982, நபார்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின். வணிக வங்கியின் 2ஆம் நிலை பணிகளில் அல்லாதது எடுத்துக்காட்டு தருக. வணிக வங்கியின் 2ஆம் நிலை பணிகளில் அல்லாதது ஒரு எடுத்துக்காட்டு கால வைப்புகள், அதாவது டைம் டெபாசிட்ஸ். டைம் டெபாசிட்ஸ் வந்து பேங்કોடைய செகண்டரி ஃபங்க்ஷன்ஸில் இல்லை. கால வைப்புகள் அதாவது டைம் டெபாசிட்ஸ் இது செகண்டரி ஃபங்க்ஷன் கிடையாது. அப்போது செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன? கலெக்டிங் இன்கம், வருமானத்தை பெறுதல், டீலிங் இன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அந்நிய செலவாணியை கையாளுதல், அடுத்தது கலெக்டிங் செக்ஸ், காசோலைகளை பணமாக்குதல். ரெப்போ ரேட் என்றால் என்ன? ரெப்போ ரேட் என்றால் என்ன? ரிசர்வ் வங்கி வணிக வங்கிகளுக்கு அளிக்கும் கடனுக்கான வட்டி விகிதம். ரெப்போ ரேட்ன்றது ஆர்பிஐ வந்து கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு கடன் கொடுக்குதுன்னா அதுக்கான வட்டி தான் ரெப்போ ரேட். இதுவே ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா கமர்ஷியல் பேங்க்ஸ் அதாவது வணிக வங்கிகள் ஆர்பிஐக்கு கடன் கொடுக்குறப்ப அது வசூலிக்கிற வட்டி தான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். மாநில நிதி கழகம் எந்த சட்டத்தின் கீழ் துவக்கப்பட்டது? இந்திய அரசு சட்டம். மாநில நிதி கழகம் எந்த சட்டத்தின் கீழ் துவக்கப்பட்டது? இந்திய அரசு சட்டம். அதாவது இங்கிலீஷில் என்னன்னா, The State Financial Corporation Act was passed by Government of India. The State Financial Corporation Act was passed by Government of India.
நெக்ஸ்ட்டு, வணிக வங்கிகள் எத்தனை சதவீத பணத்தினை வைத்துக்கொள்ள மைய வங்கி அறிவுறுத்தி இருக்கிறது? வணிக வங்கிகள் எத்தனை சதவீத பணத்தினை வைத்துக்கொள்ள மைய வங்கி அறிவுறுத்தி இருக்கிறது? 20% பணம், 20%. அடுத்தது, 2018 to 19 ஆண்டு மத்திய அரசு தனது உபரி நிதியிலிருந்து எத்தனை 1000 கோடி வங்கிகளுக்கு வழங்கியுள்ளது? 2018 to 19 மத்திய அரசு தன்னுடைய உபரி நிதியிலிருந்து எத்தனை 1000 கோடியை வங்கிகளுக்கு வழங்கியுள்ளது? 68,000 கோடி ரூபாய். 68,000 கோடி. வங்கிகள் முறைப்படுத்துதல் சட்டம் பிரிவு என்னது? வங்கிகள் முறைப்படுத்துதல் சட்டம் பிரிவு 22. பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் செக்ஷன் 22. பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் செக்ஷன் 22. நெஃப்ட். நெஃப்டோட டியூரேஷன் என்ன? NEFT, நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர். NEFT இதோடைய டைம் டியூரேஷனு காலையில் 8 மணிலேருந்து மாலை 6:30 மணி வரை. காலை 8 மணி முதல் மாலை 6:30 மணி வரை. ஏடிஎம் எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1967 ஆண்டு. ஏடிஎம் 1967 ஆண்டு. ஆர்பிஐயோட கேபிட்டல் எப்போ மும்பைக்கு சேஞ்ச் பண்ணாங்க? ஆர்பிஐயோட கேபிட்டல் மும்பைக்கு எப்போ சேஞ்ச் ஆச்சுன்னா 1937. 1937. ஆர்டிஜிஏ அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆர்பிஐயோட கேபிட்டல் கல்கத்தாவில் இருந்துச்சு. கல்கத்தாவிலேருந்து மும்பைக்கு ஷிஃப்ட் பண்ணது 1937. ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் RTGS அதுக்கு குறைந்தபட்ச அளவு இருக்குது. என்னென்னா 2 லட்சம் வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் குறைந்தபட்சமாக. இந்தியா மெம்பராக இல்லாத வேர்ல்டு பேங்க் குரூப் எது? இந்தியா இஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் வேர்ல்டு பேங்க் குரூப்? ICSID. ICSIDயில் இந்தியா இது வரைக்கும் மெம்பர் ஆகலை. அப்போது இந்தியா எதெல்லாம் மெம்பராக இருக்குன்னா IBRD, MIGA, IFC. IBRD, MIGA, IFC இது எல்லாத்துலேயுமே இந்தியா மெம்பராக இருக்குது. ஆனால் ICSIDயில் இன்னும் மெம்பர் ஆகலை. The first SAARC summit was held at Bangladesh in which year? The first SAARC summit was held at Bangladesh in which year? 1985. முதல் உச்சி மாநாடு வங்காளதேசத்தில், அதாவது சார்க்குடைய முதல் உச்சி மாநாடு வங்காளதேசத்தில் எந்த ஆண்டு நடைபெற்றது? 1985. 1985. 20வது உச்சி மாநாடு எங்கு எப்போது நடைபெற்றது? இலங்கையில் 2018 நடைபெற்றது. சார்க்கோட 20வது உச்சி மாநாடு இலங்கையில் 2018 ஆண்டு நடைபெற்றது. 2006 வரைக்கும் மொத்தம் எத்தனை கண்ட்ரீஸ் சார்க்கில் உறுப்பு நாடுகளாக இருந்தது? 2006 வரைக்கும் 7 நாடுகள் உறுப்பு நாடுகளாக இருந்தன. பிரிக்ஸ் அமைப்பு எந்த ஆண்டு வரை தென்னாப்பிரிக்காவை உள்ளடக்காமல் பிரிக் என அழைக்கப்பட்டது? BRIC அப்படின்னு அழைக்கப்பட்டது. பிரிக்ஸ் எந்த ஆண்டு வரை தென்னாப்பிரிக்காவை உள்ளடக்காமல் பிரிக் என அழைக்கப்பட்டது? அதாவது 2010 ஆண்டு வரை. நேர்முக வரி என்றது ஒரு ப்ராக்ரெசிவ் இன் நேச்சர். நேர்முக வரி அதாவது டைரக்ட் டேக்ஸ்னா ப்ராக்ரெசிவ் இன் நேச்சர். அடுத்தது இன்டைரக்ட் டேக்ஸ், மறைமுக வரி. அது மற்றவர்கள் மீது மாற்றிவிடக்கூடியது. இன்டைரக்ட் டேக்ஸ்னா மற்றவர்கள் மீது மாற்றிவிடக்கூடியது தான் இன்டைரக்ட் டேக்ஸ். நெக்ஸ்ட்டு, நிதிக்குழு தலைவர்கள் எத்தனையாவது தலைவர்கள்னு சொல்லிட்டு சொல்லணும். இவங்களை மட்டும் அரேஞ்ச் பண்ணோம்.
கே பிரம்மானந்த ரெட்டி, மகாவீர் தியாகி, சி ரங்கராஜன், ஏகே சந்தா, கேசி பந்த். ஏகே சந்தா, சி ரங்கராஜன், மகாவீர் தியாகி, கே பிரம்மானந்த ரெட்டி. முதல்ல யார் வருவார்னா ஏகே சந்தா. இவர் வந்து 3வது நிதிக்குழு தலைவராக இருந்திருப்பார். அதுக்கப்புறம் மகாவீர் தியாகி, இவர் வந்துட்டு 5வது நிதிக்குழு தலைவராக இருந்திருப்பார். அதுக்கப்புறம் கே பிரம்மானந்த ரெட்டி, அவர் வந்து 6வது நிதிக்குழு தலைவராக இருந்திருப்பார். அப்புறம் கேசி பந்த், இவர் வந்து 10வது நிதிக்குழு தலைவர். அதுக்கப்புறம் சி ரங்கராஜன், இவர் வந்து 12வது நிதிக்குழு தலைவர். மாநில அரசின் வருவாய் மூலங்களுக்கு சில எடுத்துக்காட்டு. வாகன வரி, கனிம வள வரி, தளவரி. மாநில அரசின் வருவாய் மூலங்களுக்கு சில எடுத்துக்காட்டு. வாகன வரி, கனிம வள வரி, தளவரி. நெக்ஸ்ட், எந்த நகரில் பிரிட்டிஷ் படையால் ஆயுதமேந்தாத மக்கள் மீது கொடிய தாக்குதல் நடத்தப்பட்டது? அமிர்தசரஸ் நகர். நீதிமன்ற விசாரணையின்றி எவரையும் சிறையில் அடைக்க எந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது? ரவுலட் சட்டம். எந்த சம்பவம் காந்தியடிகளை ஒத்துழையாமை இயக்கத்தை விலக்கிக் கொள்ள வழிவகுத்தது? சௌரி சௌரா 1922. எங்கு நடந்த சிறப்பு கூட்டத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கத்துடன் ஒத்துழையாமை என்ற காந்தியடிகளின் முன்மொழிவை ஏற்றுக்கொள்ளப்பட்டது? எந்த சிறப்பு கூட்டத்தில் ஒத்துழையாமை இயக்கம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது? காந்தியடிகளோட முன்மொழிவு இது. சிறப்பு கூட்டம் கல்கத்தாவில் நடந்திருக்கும். கல்கத்தா சிறப்பு கூட்டம். சில இயக்கங்கள் எந்த பகுதியில் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சொல்லணும். நாமசூத்ரா இயக்கம் கிழக்கு இந்தியாவில். நாமசூத்ரா இயக்கம் கிழக்கு இந்தியா. ஆதிதர்ம இயக்கம் வடமேற்கு இந்தியா. சத்யசோதக் இயக்கம் மேற்கு இந்தியா. திராவிட இயக்கம் தென்னிந்தியா. திராவிட கட்சிகள், அதை வச்சே நம்ம தென்னிந்தியான்னு சொல்லிடலாம். ஸோ சத்யசோதக் இயக்கம் மேற்கு இந்தியா, ஆதிதர்ம இயக்கம் வடமேற்கு இந்தியா, நாமசூத்ரா இயக்கம் கிழக்கு இந்தியா. காலவரிசைப்படுத்துக. கேதா சத்தியாகிரகா, சம்பரான் மூமெண்ட், நான் பிராமின் மூமெண்ட், வேதாரண்யம் சால்ட் சத்தியாகிரகா. அதாவது கேதா சத்தியாகிரகம், சம்பரான் இயக்கம், பிராமணர் அல்லாதோர் இயக்கம், வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம். ஃபர்ஸ்ட் வந்து பிராமணர் அல்லாதோர் இயக்கம், அப்புறம் சம்பரான் இயக்கம், அதுக்கடுத்தது கேதா சத்தியாகிரகம், அப்புறம் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம். இது 1930 நடந்திருக்கும். வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம். சம்பரான் வந்து 1917, 1918 கேதா. பிராமணர் அல்லாதோர் இயக்கம் 1916-18 வாக்கில் நடந்திருக்கும். சரி, எனக்கு தெரியல, கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சபர்மதி ஆசிரமம் எங்கு யாரால் நிறுவப்பட்டது? அகமதாபாத்தில் காந்தியடிகளால். காந்தியடிகள். வல்லபாய் பட்டேலின் தொழில். அவர் ஒரு வழக்கறிஞர். வல்லபாய் பட்டேல் ஒரு வழக்கறிஞர். எந்த வட்டமேசை மாநாட்டில் காந்தியடிகள் கலந்து கொண்டார்? இரண்டாவது வட்டமேசை மாநாடு 1931. இரண்டாவது வட்டமேசை மாநாடு 1931 லண்டனில். கராச்சி அமர்வு 1931 யாருடைய தலைமையில் நடைபெற்றது? கராச்சி அமர்வு 1931 யாருடைய தலைமையில் நடைபெற்றது? சர்தார் வல்லபாய் பட்டேல்.
யாருடைய முன்னிலையில் கான்பூர் சதி வழக்கு விசாரணைக்கு வந்தது? கான்பூர் சதி வழக்கு யாருடைய முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது? ஹோம்ஸ் யார்னா கோரக்பூர் அமர்வு நீதிபதியாக பணியாற்றியவர். கோரக்பூர் அமர்வு நீதிபதியாக பணியாற்றிய ஹோம்ஸ். கான்பூர் சதி வழக்கில் யார் யாருக்கு குற்றப்பத்திரிகை அனுப்பப்பட்டது? இவங்க வந்து வேறு பிளேஸில் இருந்திருப்பாங்க. லண்டனில் ஒருத்தவங்களும், ஐ திங்க் பாண்டிச்சேரியில் ஒருத்தவங்களும் இருந்திருப்பாங்க. ஸோ கான்பூர் சதி வழக்கில் யார் யாருக்கு குற்றப்பத்திரிகை அனுப்பப்பட்டன? எம்என் ராய் அண்ட் ஷர்மா. எம்என் ராய் அண்ட் ஆர்எல் ஷர்மா. எம்என் ராய் அண்ட் ஆர்எல் ஷர்மா. கான்பூர் சதி வழக்கில் கம்யூனிஸ்டுகளுக்கும் தொழிற்சங்கவாதிகளுக்கும் எத்தனை மாதம் சிறையில் அடைக்கப்பட்டனர்? எத்தனை மாதங்கள்? யார் யார்னா கம்யூனிஸ்டும் தொழிற்சங்கவாதிகளும். 6 மாதம். 6 மாதம் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்தியா வங்கதேசத்துடன் எத்தனை கிலோமீட்டர் நில எல்லையை பகிர்ந்து கொள்கிறது? இந்தியா வங்கதேசத்துடன் எத்தனை கிலோமீட்டர் நில எல்லையை பகிர்ந்து கொள்கிறது? 4156 கிலோமீட்டர் நில எல்லை. 4156 கிலோமீட்டர் நில எல்லை. ஆப்கானிஸ்துடன் எத்தனை கிலோமீட்டர் நில எல்லையை பகிர்ந்து கொள்கிறது? 106 கிலோமீட்டர் நில எல்லை. அதாவது பங்களாதேஷ் கூட அதிகமாக நில எல்லையை பகிர்ந்து கொள்ளுது. ஆப்கானிஸ்தான் கூட குறைவான நில எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. 106, அது வந்து 4156. இந்திய திட்ட நேரம் தல நேரம் வேறுபாடு வந்து 29 டிகிரி 18 நிமிடம் இன்ட்டு 4 நிமிடங்கள் போட்டால் கிடைக்கும். 1 மணி நேரம் 57 நிமிடம் 12 வினாடி. இந்தியாவின் தென்கோடி முனை இந்திரா பாயிண்ட். இந்தியாவின் தென்கோடி முனை இந்திரா பாயிண்ட். முன்னாடி வந்து இது பெக் மில்லியன் என்று அழைக்கப்பட்டது. இதோடைய தீர்க்கம் என்னன்னா 6 டிகிரி 45 நிமிடம். கிழக்கு தீர்க்கத்தில் அந்தமானில் இருக்கு. 6 டிகிரி 45 நிமிடம் கிழக்கு தீர்க்கத்தில் அந்தமானில் இருக்கிறது. அடுத்தது சிகரமோ அதனுடைய உயரமோ மக்காலு எந்த நாட்டில் இருக்குன்னா நேபாளத்தில் இருக்கு. 8481 மீட்டர். 8481 மீட்டர். அடுத்தது குருலா மர்தாத்தா நேபாளத்தில் இருக்கு. 7728 மீட்டர். 7728 மீட்டர். அன்னபூர்ணா நேபாளத்தில் இருக்கு. 8078 மீட்டர். 8078 மீட்டர். நெக்ஸ்ட்டு கோடை வாழிடங்களான நைனிடால், அல்மோரா, ராணிகட் மற்றும் டார்ஜிலிங் போன்ற நிறைய மலைகள் எங்கு காணப்படுகிறது? இமாச்சல் இமயமலையுடைய பிரிவான இமாச்சல்ல. கோடை வாழிடங்களான நைனிடால், அல்மோரா, ராணிகட் மற்றும் டார்ஜிலிங் போன்ற நிறைய மலைகள் ஹிமாச்சலில் காணப்படுகின்றன. தராய் மண்டலம் ஈரப்பதம் கொண்ட பகுதி. தராய் மண்டலம்ன்றது ஈரப்பதம் கொண்ட பகுதி. பாங்கர் சமவெளி வெள்ளப்பெருக்கு ஏற்படாமல் உயர்நிலை பகுதிகளில் கருமை நிறத்தோடு காணப்படுகிறது. வெள்ளப்பெருக்கு ஏற்படாமல் உயர்நில பகுதிகளில் கருமை நிறத்துடன் காணப்படுகிறது. காதர் சமவெளி பெட் நிலம் என்றும் அழைக்கப்படுகிறது. காதர் சமவெளி பெட் நிலம் என்றும் அழைக்கப்படுகிறது. கிருஷ்ணா மற்றும் மகாநதி நதிக்கு இடைப்பட்ட பகுதி டேஷ் என அழைக்கப்படுகிறது. கிருஷ்ணா மற்றும் மகாநதி நதிக்கு இடைப்பட்ட பகுதி டேஷ் என அழைக்கப்படுகிறது. வடசர்கார் பகுதி என அழைக்கப்படுகிறது. கோதாவரி மற்றும் கிருஷ்ணா ஆறுக்கு இடைப்பட்ட பகுதி, அந்த இடத்துல எந்த ஏரி அமைந்துள்ளது? கோதாவரி மற்றும் கிருஷ்ணா இந்த ஆற்றுக்கு இடையே எந்த ஏரி அமைந்துள்ளது? கொல்லேறு ஏரி. மேற்கு கடற்கரை சமவெளி. இதில் வடபகுதி டேஷ் என அழைக்கப்படுகிறது. மேற்கு கடற்கரை சமவெளியுடைய வடபகுதி கொங்கன் கடற்கரை என்று அழைக்கப்படுகிறது.
மத்திய பகுதி கனரா கடற்கரை. மத்திய பகுதி கனரா கடற்கரை என்று அழைக்கப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையுடைய வடபகுதி டேஷ் என அழைக்கப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையுடைய வடபகுதி சாயாதிரி. மேற்கு தொடர்ச்சி மலையுடைய வடபகுதி சாயாதிரி. முன்னாடி பார்த்தது மேற்கு கடற்கரை சமவெளி, அதனுடைய வடபகுதி கொங்கன் கடற்கரை. மேற்கு தொடர்ச்சி மலையுடைய வடபகுதி சாயாதிரி. சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர் மாவட்டம் சிகாவில் உற்பத்தியாவது எந்த நதி? சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர் மாவட்டத்தில் சிகாவில் உற்பத்தியாவது எந்த நதி? மகாநதி. மகாநதி. மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் உற்பத்தியாவது கோதாவரி. மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் உற்பத்தியாவது கோதாவரி. ஹம்சலா தேவி என்ற இடத்தில் எந்த நதி வங்காள விரிகுடாவில் கலக்கிறது? ஹம்சலா தேவி என்ற இடத்தில் எந்த நதி வங்காள விரிகுடாவில் கலக்கிறது? கிருஷ்ணா. கிருஷ்ணா. நந்தாதேவி எந்த மாநிலத்தில் உள்ளது? நந்தாதேவி உத்தரகாண்ட். நந்தாதேவி எந்த மாநிலத்தில் உள்ளது? உத்தரகாண்ட். பச்மாரி. பச்மாரி மத்திய பிரதேசம். பச்மாரி மத்திய பிரதேசம். நாக்ரெக் மேகாலயா. நாக்ரெக் மேகாலயா. திப்ரு சாய்கோவா. திப்ரு சாய்கோவா அஸ்ஸாம். திப்ரு சாய்கோவா அஸ்ஸாம். திஹாங் திபாங். திகாங் திபாங் அருணாச்சல் பிரதேஷ். திகாங் திபாங் அருணாச்சல் பிரதேஷ். இந்திய கணக்கெடுப்பின்படி முதுகெலும்பற்ற உயிரினங்கள் எண்ணிக்கை. இந்திய கணக்கெடுப்பின்படி முதுகெலும்பற்ற உயிரினங்களின் எண்ணிக்கை 6500. 6500. இந்திய கணக்கெடுப்பின்படி இருவாழ்விகள் அதனுடைய எண்ணிக்கை 204. இருவாழ்விகள் 204. இந்திய கணக்கெடுப்பின்படி பூச்சிகளுடைய வகைகள் 60,000 வகைகள். பூச்சிகள் 60,000 வகைகள். அதே மாதிரி மீன்கள் 2546 வகைகள். மீன்கள் 2546 வகைகள். சிறுத்தைகள் 4 வகைகள். சிறுத்தைகள் 4 வகைகள். அயனமண்டல இலையுதிர் காடுகள் ஆண்டுக்கு சராசரி எத்தனை சென்டிமீட்டர் வரை மழைப்பொழிவு தருகிறது? அயனமண்டல இலையுதிர் காடுகளில் ஆண்டுக்கு சராசரியான மழைப்பொழிவு 100 சென்டிமீட்டர் முதல் 200 சென்டிமீட்டர் வரை. அயனமண்டல வறண்ட காடுகள் இடைநிலை காடுகள் வகை என்றும் கூறப்படுகின்றன. இது எத்தனை சென்டிமீட்டர் வரை மழைப்பொழிவு காணப்படுகிறது? 50 முதல் 100 சென்டிமீட்டர் வரை. 50 to 100 சென்டிமீட்டர். கிழக்கு இமயமலை காடுகளில் 200 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழைப்பொழிவு உள்ளது. இதனை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வேறு பெயர். வேறு பெயர் என்ன? பசுமை மாறா காடுகள். பசுமை மாறா காடுகள் வகை இது. குளிர்பருவம் எதனால் ஏற்படுகிறது? குளிர்பருவம் ஏற்பட காரணம் செங்குத்து கதிர்கள் இந்தியாவில் இருந்து மகர ரேகை மீது செங்குத்தாக விழுகிறது. செங்குத்து கதிர்கள் இந்தியாவில் இருந்து மகர ரேகை மீது செங்குத்தாக விழுகிறது. எனவே குளிர்பருவம் ஏற்படுகிறது. குளிர்காலத்தில் எந்த பயிர் மிகவும் பயிரிடப்படுகிறது? குளிர்காலத்தில் கோதுமை. மாஞ்சாரல் என்ற இடியுடன் கூடிய மழை எந்த காலத்தில் பெய்யும்? மாஞ்சாரல் என்ற இடியுடன் கூடிய மழை கோடை காலமான மே மாதத்தில். கோடை காலம் மே. மழை காலத்தில் தென்மேற்கு பருவக்காற்று மழை 2 கிளைகளாக பிரித்து
ஒன்று வங்காள விரிகுடா கிளையாக மியான்மரை நோக்கி வீசுகிறது. சில குன்றுகளால் தடுக்கப்பட்டு மவுசின்ரோமில் கனமழை தருகிறது. மவுசின்ரோவில் கனமழை தருவது எந்த காலம்? மழைக்காலம். வடகிழக்கு பருவக்காற்று கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு, தென் கர்நாடகா உட்பகுதிகள் நல்ல மழை பொழிவாக சுமார் எத்தனை சதவீதம் பெறுகின்றன? 35%. வடகிழக்கு பருவக்காற்று கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு, தென் கர்நாடகா உட்பகுதிகள் நல்ல மழை பொழிவாக சுமார் எத்தனை சதவீதம் பெறுகின்றன? 35%. மக்களாட்சி எனும் சொல் டெமோஸ் மற்றும் கிரேஷியா என்ற இரு எந்த சொற்களிலிருந்து பெறப்பட்டது? கிரேக்க. மக்களாட்சி எனும் சொல் டெமோஸ் மற்றும் கிரேஷியா என்ற எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது? கிரேக்க மொழி சொல். பொது ஆண்டுக்கு முன் 500ஆம் ஆண்டு எந்த நாட்டில் முதலில் குடியரசு என்னும் சொல் வடிவமைக்கப்பட்டது? அதாவது ரிபப்ளிக் என்ற சொல் எந்த நாட்டில் பொது ஆண்டு 500க்கு முன்னாடி வடிவமைக்கப்பட்டது? ரோம் நாட்டில். 1920ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் இந்தியாவில் எத்தனையாவது பொது தேர்தல் நடைபெற்றது? 1920ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் இந்தியாவில் எத்தனையாவது பொது தேர்தல் நடைபெற்றது? முதல் பொது தேர்தல். நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்கள் எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை தேர்வு செய்யப்படுகின்றனர்? 6 ஆண்டுக்கு ஒரு முறை. நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்கள் 6 வருஷம் அவங்களோட பீரியட். தகவல் அறியும் உரிமை சட்டம் இந்தியாவில் எப்போது இயற்றப்பட்டது? தகவல் அறியும் உரிமை சட்டம் அதாவது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அக்டோபர் 2005. அக்டோபர் 2005. மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் எந்த ஆண்டில் சட்டமாக இயற்றப்பட்டது? மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர்கள் நலன் பராமரிப்பு சட்டம் 2007ஆம் ஆண்டு. 2007ஆம் ஆண்டு. மதகுருமார்களின் ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு வாட்டிகன். மதகுருமார்களின் ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு வாட்டிகன். முடியாட்சிக்கு எடுத்துக்காட்டு கத்தார். முடியாட்சிக்கு எடுத்துக்காட்டு கத்தார். குடியரசுக்கு எடுத்துக்காட்டு ஆஸ்திரேலியா. குடியரசுக்கு எடுத்துக்காட்டு ஆஸ்திரேலியா. தனிநபர் ஆட்சி சவுதி அரேபியா. தனிநபர் ஆட்சி சவுதி அரேபியா. பார்லிமெண்ட்டும் அது எந்த நாட்டில் இருக்கணும்? இஸ்ரேல் கெனசெட். இஸ்ரேல் கெனசெட். இஸ்ரேலில் கெனசெட்னு சொல்லுவாங்க. ஜெர்மனி பந்தெஸ்டாக். ஜெர்மனி பந்தெஸ்டாக். டென்மார்க் போக்டிங். டென்மார்க் போக்டிங். நார்வே ஸ்டார்டிங். ஐக்கிய அமெரிக்க நாடுகள் யுஎஸ்ஏல காங்கிரஸ். ஐக்கிய அமெரிக்க நாடுகள் யுஎஸ்ஏல காங்கிரஸ். குரோனாலஜிக்கல் ஆர்டர். ஜிவிகே ராவ் மேத்தா குழு, சமூக அபிவிருத்தி திட்டம், பல்வந்த்ராய் மேத்தா குழு, தேசிய நீட்டிப்பு சேவை. ஜிவிகே ராவ் மேத்தா குழு, சமூக அபிவிருத்தி திட்டம், பல்வந்த்ராய் மேத்தா குழு, தேசிய நீட்டிப்பு சேவை. ஆன்சர் சமூக அபிவிருத்தி திட்டம், தேசிய நீட்டிப்பு சேவை, பல்வந்த்ராய் மேத்தா குழு, ஜிவிகே ராவ் மேத்தா குழு. சமூக அபிவிருத்தி திட்டம், தேசிய நீட்டிப்பு சேவை, பல்வந்த்ராய் மேத்தா குழு, ஜிவிகே ராவ் மேத்தா குழு. கூற்றும் காரணமும் சரியான்னு சொல்லணும். இந்திய அரசியலமைப்பு தன்னிச்சையான ஆணையம் அமைத்திட இந்திய அரசியலமைப்பு பிரிவு 324 படி வழிவகை செய்தது. தன்னிச்சையான ஆணையம் அமைத்திட இந்திய அரசியலமைப்பு
அதாவது தன்னிச்சையான தேர்தல் ஆணையம் அமைத்திட இந்திய அரசியலமைப்பு பிரிவு வந்து 324 வழிவகை செய்கிறது. அதனால இது நாட்டின் சுதந்திரமான நியாயமான தேர்தலை உறுதி செய்கிறது. இந்திய அரசியலமைப்பு தன்னிச்சையான தேர்தல் ஆணையம் அமைத்திட இந்திய அரசியலமைப்பு பிரிவு 324 படி வழிவகை செய்கிறது. இது கூற்று. காரணம், இது நாட்டின் சுதந்திரமான நியாயமான தேர்தலை நடத்த உறுதி செய்கிறது. கூற்று காரணம் இரண்டுமே சரியானது மற்றும் காரணமும் கூற்றை விளக்குகிறது. 1994 ஆண்டு தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் சிறப்பு அம்சங்கள் என்னென்ன? 1994 ஆண்டு தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் இதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்னென்ன? மக்கள் தொகைக்கு ஏற்ற விகிதத்தில் பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினர் ஆகியோருக்கு இடஒதுக்கீடு மற்றும் பெண்களுக்கு 1/3 இடஒதுக்கீடு. மக்கள் தொகைக்கு ஏற்ற விகிதத்தில் பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினர் ஆகியோருக்கு இடஒதுக்கீடு மற்றும் பெண்களுக்கு 1/3 இடஒதுக்கீடு. மாவட்ட திட்டக்குழுக்கள் அமைத்தல், அப்புறம் தேர்தல் ஆணையம் மற்றும் நிதி ஆணையத்தை நிறுவுதல். கிராம சபை மற்றும் மூன்றடுக்கு அமைப்பு. ஒரு கட்சி தேசிய கட்சி என்னும் அங்கீகாரம் பெறக்கூடிய முறைகள் என்னென்ன? மக்களவை தேர்தலிலோ அல்லது மாநிலங்களவை சட்டசபை தேர்தலிலோ குறைந்தபட்சம் 4 மாநிலங்களில் பதிவான மொத்த செல்லத்தக்க வாக்குகளில் குறைந்தபட்சம் 6% பெற்றிருத்தல் வேண்டும். மக்களவை தேர்தலிலோ அல்லது மாநில சட்டசபை தேர்தலிலோ குறைந்தபட்சம் 4 மாநிலங்களில் பதிவான மொத்த செல்லத்தகுந்த வாக்குகளில் குறைந்தபட்சம் 6% பெற்றிருக்க வேண்டும். மக்களவையில் குறைந்தபட்சம் 2% இடங்களில் வெற்றி பெற வேண்டும். மேலும் குறைந்தபட்சம் 3க்கு மேற்பட்ட மாநிலங்களிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். மக்களவையில் குறைந்தபட்சம் 2% இடங்களில் வெற்றி பெற வேண்டும். மேலும் குறைந்தபட்சம் 3க்கு மேற்பட்ட மாநிலங்களிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். குறைந்தபட்சம் 4 மாநிலங்களில் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும். குறைந்தபட்சம் 4 மாநிலங்களில் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும். அப்பதான் இந்த கட்சி தேசிய கட்சி எனும் அங்கீகாரம் பெற முடியும். தேங்க்யூ. இதோட இந்த மாடல் டெஸ்ட் 1 கம்ப்ளீட் ஆகுது. ஒன்லி ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு மாடல் டெஸ்ட் 2ல பார்க்கலாம். தேங்க்யூ.